மேலாப்புல ஆனியன் அப்படி தூவிக்கலாம். எப்படி இருக்கு? காரம் கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுனால. பாய் காட்டுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் விளாக் தான் வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, அதனால இன்னைக்கு ஸ்நாக்ஸ் தாங்க செய்கிறேன். காலையிலே இந்த பச்சை பட்டாணியை நான் ஊற வச்சிட்டேன் தண்ணியில். இப்போ ஒரு குக்கரில் ஆட் பண்ணி இப்போ இதை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சுண்டல் மசாலா தாங்க செய்ய போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ வந்து செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் கல் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு சுண்டலுக்கு தேவையான அளவு தண்ணியும் நான் வச்சுட்டேன். இப்போ இது ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது வேகிற கேப்ல நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணோம். அது என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு தேவையான அளவு. இப்போ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி தண்ணி ஊத்தாம நம்ம அரைச்சிக்கணும். வெங்காயமும் தக்காளியுமே தண்ணி வந்து விடும், அதனால தண்ணி ஊத்தாம நம்ம அரைச்சி மசாலா ரெடி பண்ணி வைக்க போறோம். இதுக்கப்புறம் தன்ஷியும் தர்ஷனும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பசங்க இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பேக் ஈரத்தங்க வைக்காது, தண்ணி இருக்குண்டா. பசங்க வந்ததும் அவங்களோட ரொட்டீன் ஒர்க் பாருங்கள். வந்ததும் இப்போ லஞ்ச் பேக்கில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் வச்சிட்ருக்காங்க. ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தர்ஷனையும். அப்புறம் என்னதான் தண்ணி குடிச்ச? தண்ணியே குடிக்கலையா ஸ்கூல்ல? சரி, கீழே ஊற்றிரு. அப்படியே வச்சுட்டாங்க சைடில், நான் கழுவிக்கிறேன். அப்படியே வச்சிருடா, நான் கழுவிக்கிறேன். டிஃபன் பாக்ஸை எடுத்து போட்டு லஞ்ச் டேபிளில் கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணுற இடத்துல போட்டுரு. லஞ்ச் கூட எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிரு. இப்போ வந்து ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு செஞ்சிட்ருக்கேன். கண்டுபிடி. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐட்டத்தை வேக வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐட்டத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க. போங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க. கை கால் முதலாம் கழுவிட்டு இப்போ என்ன 1/2 மணி நேரத்தில் டியூஷன் கிளம்பணும் பாரு. குக்கர் விசில் முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்திருக்கு. சரி, ஓகே. இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் இப்போ எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளிலாம் இப்போ சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா இப்போ ஆட் பண்ணுவோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிப்போம். பச்சை வாசனை போகிற அளவு இப்போ வதக்கியாச்சு. இதில் இப்போ வந்து கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லி பவுடர், அடுத்து கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள், இதை மட்டும் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் மசாலா. இதை நல்லா கொதிக்க வைப்போம். சூப்பராக பார்த்தீங்கன்னா சுண்டல் மசாலா ரெடி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் சுண்டல் மசாலா. நல்லா வந்திருக்கேண்ணா. நீங்கள் சொதைப்பிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன், பரவாயில்ல. சூப்பராக பாருங்கள். இன்றைக்கி வந்து மசாலா சுண்டல் ரெடி. அப்படியே கொத்தமல்லி தூவி அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியதான். சாப்பிட்லாமா? நன்சி இப்போ எல்லாருக்கும் வந்து ஆட் பண்ணி கொடுப்போம். 3 ஸ்பூன் எடு.
குருமா இல்லடா, இது பேர் சுண்டல் மசாலா. அப்படின்னா குருமாவை நீங்கள் இதை வெள்ளம் செய்யுங்க எங்களுக்கு. சரி ஓகே, இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த வானல்லேருந்து நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக எல்லாம் மாற்றிட்டோம். இப்போ இதில் வந்து அப்படியே மேலாப்பில் ஆனியன் அப்படி தூவிக்கலாம். எங்கே மிக்சர் கொடுத்தனே, இதில் அந்த ஆட் பண்ணி சாப்பிடக்கூடிய மிக்சர் தான் இல்லை, அது வாங்கலை. அதனால் இன்னைக்கு வேற லெவல் ஈவினிங் ஸ்நாக்ஸ். பிரித்து வச்சுருந்தேன், அதை எடுமா. நான் ஒரு மிக்சர் இல்லாததுனால இந்த ஹார்ட் மிக்சர் தான். பால் ஸ்லோப்பு கண்ணமிக்க நேரத்தில் பொங்க பார்த்து விட்டாய். இந்த மிக்சர் தான் கொஞ்சம் ஹார்டான மிக்சரு, கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மிக்சர் தான் ஆட் பண்ணணும். அது வந்து நல்லா, அது எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு? அதுதான் கொஞ்சம் நல்லா. அது எப்படி இருக்கும் மாமி? அது எப்படி இருக்கும்? சூப்பர். எப்படி இருக்கு? காரம் கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுனால. இதுதான் பானிபூரி மசாலா ரெடி பண்ணுறாங்கல்ல, அது இதுதான் அது. போய் சாப்பிடு. போ, டைனிங் டேபிளுக்கு போங்க. பிடிச்சிக்கோ, டைனிங் டேபிளுக்கு போங்க. போங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வரேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். சாப்பிடு. ஏதோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். லன்ச் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? வாயிலே வைக்கலையா? சூடாக வச்சுட்டு போகிறேன், இல்லை நாக்கு சுட்டுரும். இதில் அந்த மேலே தூவி சாப்பிடுவாங்களா, அது மட்டும் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் இருக்கும் அந்த மிக்சர். பாருங்க, அப்படியே எப்படி ரோட்டு கடையில் இருக்கும் பாருங்க, மசாலா பொடி, அதுதான். காரம் உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன் என் லைஃப்பில், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு பேர் வந்து மசாலா சுண்டலாம், இல்லை சுண்டல் மசாலா மாற்றி கூட சொல்லிடலாம். பானிபூரி சாப்பிடும்போது கொடுப்பாங்களே ஊற்றி, அந்த பூரி மேலே ஊற்றி கொடுப்பாங்களே, அதுதான் நினைக்கிறேன். ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுப்பட்டோம். முடிச்சிட்டிங்களா ஃபுல்லாக சாப்பிட்டு? எப்படி இருந்துச்சு? இதுக்கு பேர் வந்து சுண்டல் மசாலான்னு சொல்லிடலாம், மசாலா சுண்டல்னு சொல்லுவோம். மசாலா சுண்டல் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு? உன் பங்கு என்ன? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை அப்படியே சேர்த்து அரைச்சி, ஆமாம் அதை மட்டும் அரைச்சி போட்டு அதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக பெப்பர் தூள், அவ்வளோதான். கொத்தமல்லி தழையும் ஆனியனும் தூவி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு. ஓகே, இதையும் போட்டுருங்க. எல்லோரும் சாப்பிட்டாச்சு, தர்ஷன் மட்டும்தான் பெண்டிங். இது அப்படியே சிங்கில் ஒரே ஒரு டிஷ்ஷு தான் செஞ்சேன். அங்கே சிங்கே நொம்பி போய் கிடக்குமே, சிங்கு ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்றா. தர்ஷனும் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டான். ஏன்னா இப்போ 5:30 மணிக்கு டியூஷன் போகணும். மணி 5:15 ஆகிடுச்சு. 5:30 மணிக்கு போகணும் டியூஷன். சிங்கில் போட்டுரு. ஒரு டிஷ்ஷு தான் செஞ்சான், சிங்கே ஃபுல்லாக நம்பி போய் கிடக்கு. தர்ஷனுக்கு சுண்டல் மசாலா பிடிச்சி போச்சு. அப்போ வாரத்தில் ஒரு டைம் வந்து செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். அந்த மிச்சர் மேலே அப்படியே நொறுக்கி போட்டு சாப்பிட்ற மிச்சர் வாங்கிட்டு வந்துடுறோம். அடுத்த டைம் செய்யும்போது அந்த நொறுக்கி போட்டு சாப்பிட்ற மிச்சர் கண்டிப்பாக வச்சுட்டு நம்ம செய்கிறோம்.
அந்த மிச்சர் தான். சரி போயிட்டு சீக்கிரம் பேண்ட் போட்டுட்டு டியூஷன். பேண்ட் போட்டுட்டு டியூஷன் கிளம்பிடு. வரோம். சரி ஓகே, நம்ம மிச்சர் வீட்டிலே செய்யணும். டியூஷன் கிளம்பியாச்சா? ஓகே சரி வா தர்ஷி. தர்ஷன் கேட்டை கூட லாக் பண்ணலடா. செப்பல் பாய் காட்டுமா? இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்புவோம் அங்கே. ஓகே சரி மம்மி, நான் வந்து அங்கே ஏறினோடனே பாய் காட்டுறேன். ஓகே. ஏன் இன்னைக்கு எல்லா வீட்டு தூக்கிட்டு போகிற? மம்மி அப்புறமா சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சுல, அதனால இது அப்புறம் ஈஸியாக கூட இருக்கும். இல்லை கொஞ்சம் நோட்லாம் கிளாஸில் வச்சுட்டேன், பாதி தான் இருக்குது. சும்மா ஒரு 5 நோட் தான் இருக்குது, புக் ஆனால் 6 இருக்குது. தர்ஷன் வேகமாக போயிட்டான். சரி போயிட்டு வா. இப்போ பாய் காட்டுவேன். சரி பாய். பாய். டியூஷன் கிளம்பி போயிட்டுருக்காங்க.